அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த காளிராஜன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப்பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிடப்பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்ப போகிறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டியோட விளக்கங்களையும் தாரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி, அஸ்ட்ரோநேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். காளிராஜன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் உண்டு உங்கள்கிட்ட. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்துக்கிடுவாங்க. மூணாவது பாயிண்ட்டு, அடிக்கடி ஞாபக மறதி பிரச்சனை உண்டு. நாலாவது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. ஆறாவது பாயிண்ட், பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். ஏழாவது பாயிண்ட், 25 வயசு ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட், அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 9வது பாயிண்ட், ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட உண்டு. 10வது பாயிண்ட், சிவபக்தராக இருப்பீங்க. 11வது பாயிண்ட், இரத்த பந்த உறவுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. 12வது பாயிண்ட், பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. 13வது பாயிண்ட், அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. 14வது பாயிண்ட், சொத்து சேர்க்கைகள் உண்டு. 15வது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. 16வது பாயிண்ட், இருதய பயம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். 17வது பாயிண்ட், வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் பிரச்சனை அப்படிங்கிறது எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். 18வது பாயிண்ட், கூட வேலை பார்க்குறவங்க அவங்க பற்றி பகையவங்க போட்டு கொடுப்பாங்க. 18வது பாயிண்ட், எதிரிகளே தான் கண்ணு முன்னாடி உங்களுக்கு எதிர்த்தவங்களுக்கு எங்கள் கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும். எதிரிகளை செய்யக்கூடிய வல்லமையெல்லாம் உங்கள்கிட்ட உண்டு. 20வது பாயிண்ட், சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, முயற்சி செஞ்ச நஷ்டமாயிரும். 21வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 22வது பாயிண்ட், மனைவியுடன் எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். 23வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது, ஏதோ கடமைக்குன்னு பார்த்த மாதிரி இருப்பீங்க. 24வது பாயிண்ட், ஆன்மீக கோவில் யாத்திரை புனித பயணம் அடிக்கடி செல்வீங்க. 25வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க. இத்துடன் காளிராஜன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இதில் துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.